வணக்கம் மக்களே, இது ஜோக்கர் ஸ்மைல். அப்புறம் நான் உங்கள் ஜெய்ஜிவா. எல்லாரும் நலமுடன் இருக்கீங்க நம்பிக்கையில் இன்றைக்கான ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அப்புறம் கொஞ்சம் மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட்லாம் பண்ணிக்கிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி அக்கீரா சாப்டர் 4. இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, டெட்ஸோ, நம்ம கெனடோ, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உலக அழிய காரணமாக இருந்த அந்த இடத்த போய் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பையன் குறுக்க வர ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி டெட்ஸோ ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்கான். என்ன தான் அந்த இடத்துக்கு இராணுவ வீரர்களும் மற்றவங்களும் வந்தாலும் அங்கே என்ன நடந்ததுங்கிறது எதையுமே கவனிக்காமல் அவங்க வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்த மாதிரி அந்த இடத்த விட்டு கடந்து போயிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்துங்கிறத நாம் இன்றைக்கி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 8th டிஸ்ட்ரிக்ட் யூத் ஒகேஷ்னல் ட்ரைனிங் ஸ்கூல்னு ஒரு இடத்த காட்ட, அந்த இடம் ஒரு பாலிடெக்னிக் காலேஜ் அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த என்ட்ரன்ஸோட போர்டுக்கு கீழே இப்போ இருக்கிற பசங்க எப்பயும் வெறுக்கிற மாதிரி, அப்போ இருக்கிற காலத்தில் பசங்க உலக அழிஞ்சு திரும்ப வந்ததை தெரிஞ்சாலும் அந்த இடத்துல ஸ்கூலை வெறுக்கிற மாதிரி 8th டிஸ்ட்ரிக்ட் யூத் பிரிசன் என்ட்ரி ஃப்ரீன்னு எழுதி இது ஒரு ஜெயிலுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஸ்கூலுக்கு டெட்ஸோக்கோ என்ன சம்மந்தங்கிறது தெரியல. பட் ஆனால் இந்த ஸ்கூலில் முழுக்க டெட்ஸோக்கு நடந்த ஆக்சிடெண்ட்டும் நேற்று நைட் கனடா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ட்ராவல் பண்ணதை பற்றி தான் ஒரே பேச்சாக இருக்குது. ஒரு பக்கம் நேற்று நைட் நீ நடந்தது கேள்விப்பட்டியான்னு ஒரு பக்கம் பேச, இன்னொரு பக்கம் பழைய நகரத்தில் ஏதோ பெரிய ஆக்சிடெண்ட்டானு பேச, இன்னொரு பக்கம் இவனுங்களுக்கு இதே வேலையாக தான் போச்சு, எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் பசங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதே டைம் ஒரு அறையில் கனடா அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வரிசையாக நின்றுட்டு இருக்க, ஆப்போசிட்டில் ஒரு பிரின்சிபால் ஒரு டீச்சரும் உட்காந்துருக்காங்க. பிரின்சிபால் நம்ம பசங்களை பார்த்து, என்னதான் உங்களுக்கு 15 வயசு ஆயிருந்தாலும் பெரியவங்க பண்ணுற தப்புக்காக தண்டிக்கப்படுற மாதிரி உங்களுக்கையும் தண்டிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு, நீங்கள் சின்ன பசங்க தான், சின்ன குற்றங்களுக்கு 2 தடவை பண்ணியிருந்தாலும் இங்கே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அடுத்து, ஏன்னா உங்களுக்கு சாதாரண மாணவர்கள் மாதிரி இருக்க விருப்பம் இல்லை, ஆனால் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்க பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சமூகத்தில் ஒரு நல்ல மாணவர்களாக ஆக்கிறது தான் எங்களோட குறிக்கோள். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அதுவாக இருந்தாலும் இங்கே தொழிலை கற்றுக் கொடுக்கறது இன்னொரு இது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிகிட்டு இருக்க, இன்னொரு டீச்சர் உங்களுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு கடைசி இடம் இதுதான்னு சொல்ல, கனடா அவனோட நண்பர்கள் யாருமே எதையுமே கவனிக்காமல் அவங்களுக்குள்ளே எதையோ பேசி விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த டீச்சர் இதை கவனித்து கோவப்பட்டு, நான் சொல்கிறத கவனிச்சிங்களா இல்லையா அப்படின்னு கத்தி சொல்ல, பசங்க ஒவ்வொருத்தரும் மிரண்டு போய், நான் கேட்டேன் ஆனால் புரியலை, இல்லை நான் கேட்கல, பாதி வரைக்கும் கேட்டேன், நான் கேட்குறேன் அப்படின்னு மாறி மாறி சொல்லிகிட்டு இருக்காங்க. டீச்சர், நீங்கள்லாம் உதவாக்குறீங்க தான், எப்போவுமே இப்படியே தான் இருப்பீங்க அப்படின்னு அவங்கள திட்டிக்கிட்டு இருக்க. பட் நம்ம பசங்க எதை பற்றி கவலைப்படாமல் அதை சிரிச்சிக்கிட்டு இருக்க. இதை பார்த்த பிரின்சிபல், நாங்கள் சொல்கிறது உங்களுக்கு புரியலைன்னா இதுக்கப்புறம் ஜிம் டீச்சர் மிஸ்டர் டக்காப்பாவை தான் உள்ளே கூப்பிடணும் அப்படின்னு சொல்ல, அதே சமயம் அந்த கதவை திறந்துக்கிட்டு யாரோ உள்ளே வராங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஸ்கூலோட ப்ளே கிரவுண்டில் யாரோ ஒருத்தர் நம்ம பசங்களை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பசங்க முகம் முழுக்க ரத்தம் இருந்தாலும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அடி வாங்கிறத பார்த்து எதுவுமே செய்யாமல் அமைதியாக இருக்காங்க. காரணம், ஜிம் டீச்சர் டெக்காபா கொஞ்சம் உடற்பயிற்சி செஞ்சால் நல்லதா அப்படின்னு சொல்லி நம்ம பசங்களை அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. வழக்கத்து மாற நம்ம பசங்க எந்த ஒரு கோபம் படாமல் எந்த வெறுப்பையும் காட்டாமல் அமைதியாக நின்று அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அடி வாங்குறத பார்த்துட்டு இருக்காங்க. டீச்சர் டக்காபா எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க அப்படின்னு சொல்ல, நம்ம பசங்க ஒவ்வொருத்தரும் தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறாங்க. உடனே டக்காபா டீச்சர், இன்றைக்கி அவ்வளோதான், உங்களுக்கு ஏதாவது சொல்ல விருப்பம் இருந்தால் சொல்லலான்னு கேட்க, பசங்க மிக்க நன்றி சார் அப்படின்னு தலை குனிஞ்சு ஒரு வித வெறுப்போடே சொல்கிறாங்க. டக்காப்பா டீச்சர் இவங்களோட வெறுப்பை கவனிக்கலைனாலும் சிரிச்சுக்கிட்டே, நல்லது, எப்போ வேணாலும் உங்களுக்கு உடற்பயிற்சி தேவைப்படலாம், நான் தயாராக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தலையை சரி செஞ்சுக்கிட்டு முடியை கோதிக்கிட்டே அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகிறாரு. பசங்க அவர் அந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறமா மனசுக்குள்ளே இருந்த எல்லா கோபத்தையும் வெளிக்காட்டுற மாதிரி மாறி மாறி, நீ நரகத்துக்கு தான் போவ, உன்னை கடிச்சு கொல்லாமல் விட மாட்டேன், நாங்கள் இதை மறக்கவே மாட்டோம், பார்த்திரு, இதுக்கு நீ அனுப்பிப்ப அப்படின்னு அவரை திட்டிக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. மக்களே, நம்ம பசங்க இப்போ பாலிடெக்னிக், அதாவது தொழிற்கூடம் அப்படின்னு சொல்லி ஒரு விதமான பனிஷ்மெண்ட் ஏரியா மாதிரி, லைக் ஜெயில் மாதிரியே ஒரு இடத்துல விட்டுருக்காங்க. ஏன் இவங்களை இங்கே கொண்டாந்து விட்டாங்கன்னு தெரியல. அப்புறம் நம்ம டெட்ஸோவுக்கு ஆக்சிடென்ட் ஆனிச்சு, சிவியராக இருந்தாலும் அவனுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. அப்புறம் அந்த ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு காரணமாக இருந்த 26 நம்பருங்கிற பிரிண்ட் பண்ணி குறுக்க வந்த அந்த சின்ன பையன் யாருங்கிறது தெரியல. இது எல்லாத்தையுமே போக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்குவோம். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் கண்டினியூவாக ஸ்டோரி பார்க்க மறந்துடாதீங்க. ஓகே மக்களே, பாய்.